பேப்பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்லு நெருடாவோட இஃப் யூ ஃபர்கெட் மீ. இந்த பர்டிகுலர் போம் ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு லவ் போம் அப்படின்னு சொல்லலாம். நிறையா பேர் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நெருடா இதை யாருக்காக எழுதினாரு, இது ஒரு லவ் போம் சொல்லியாச்சு. ஸோ இது அவரோட லவ்வருக்காக தான் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சில பேரும், அவரோட மனைவிக்காக எழுதியிருக்கலான்னு சில பேரும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரிட்டிசிசம் எடுத்து வைக்கிறாங்க. அது என்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு லவ் போயம். நம்ம ஜென்ரலாக அதை ரீட் பண்ணும்போது அவரோட லவ்வருக்காக எழுதியிருக்கிறாரு அப்படின்றது வந்து ரொம்பவே கிளியராக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் அதில் இன்டெப்த் மீனிங் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து எந்த விதமான ரைமிங் ஸ்கீம் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. டோட்டலி 6 ஸ்டான்ஸா இருக்குது. 6 ஸ்டான்ஸாலையும் ஒரு பர்ஃபெக்டான மேனரில் அதோட லைன்ஸ் எல்லாமே இருக்காது. ஒரு ஸ்டான்ஸால் இப்போ 2 லைன் அப்படின்னா இன்னொரு ஸ்டான்ஸால் 3 லைன், ஷார்ட் லைனாக இருக்கும், லென்த்தி லைனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இல்லாமல் தான் இந்த போம் இருக்கும். ஓகேவா? ஸோ லாங் ஸ்டான்ஸா அப்படின்னு பார்க்கும்போது 2nd, 5th அண்ட் 6th ஸ்டான்ஸாஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். மற்றது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டான ஸ்டான்ஸா. டோட்டலி 48 லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு போம். இதை வந்து யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா அப்படின்னா, டொனால்ட் டி வால்ஸ் அப்படின்றவர் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? இந்த பர்டிகுலர் போம் வந்து நெருடா எப்போ எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு அர்ஜென்டினியன் ரைட்டர் டெலியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை, ஒரு ரைட்டரை மேரேஜ் பண்ணும்போது இந்த போமை வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் மேரேஜ் பண்ணுற அந்த டைமில் எழுதியிருக்காரு இல்லையா, ஸோ அஃப்கோர்ஸ் அவரோட ஒய்ஃபுக்காக தான் இதை எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரோட பாஸ்டில் அவரை லவ் பண்ண, இவங்க 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருந்த அவரோட எக்ஸ் லவ்வான மெட்டல்டு அப்படின்ற அந்த பொண்ணுக்காக கூட இவர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த போம் ஃபுல்லாகவே அவர் வந்து அவரோட லேடி லவ்வை மிஸ் பண்ணுற மாதிரியும், அட் த சேம் டைம் அந்த மிஸ்ஸிங்கை நினச்சி இவர் எந்த விதத்துலையும் ஃபீல் பண்ணாத மாதிரியும் எழுதியிருப்பார். ஸோ இதில் வந்து அவரோட ஈகோவும் இருக்கும், அட் த சேம் டைம் அவரோட லவ் ரெண்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி எழுதியிருப்பார். ஓகேவா? அவர் மிஸ் பண்ணுறாரு அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும், அட் த சேம் டைம் அதை யாருக்கும் காமிச்சிக்க கூடாது, நான் மிஸ் பண்ணலை அப்படின்றதையும் சொல்ல வராருன்றது ரொம்பவே கிளியராக புரிகிற மாதிரி எழுதியிருப்பார். தென் சில கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு சவுத் அமெரிக்கன் சில்லி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்த சேர்ந்தவர். அதுதான் இவரோட நேட்டிவ் பிளேஸ். ஆனால் அந்த சில்லி அப்படின்ற இடத்துல இவர் ஒரு கம்யூனிஸ்ட் செனேட்டராக இருந்திருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து நாடு கடத்திட்டாங்க. வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து அனுப்பி விட்டுட்டாங்க. அப்படி அவர் வெளியே போயிட்டு 13 மந்த்ஸ் கழிச்சு தான் இவர் வந்து அகெயின் அவரோட நேட்டிவ் லேண்டுக்கு வராரு 1948ல். ஸோ அவர் எக்ஸைல் ஆயிருந்தார் இல்லையா, அந்த டைம் பீரியட், அவரோட நேட்டிவ் லேண்டை விட்டு வெளியே இருந்த அந்த டைம் டியூரேஷனில் தான் இந்த போமை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அவரோட லேடி லவ்க்காகவோ அவரோட ஒய்ஃப்காகவோ எழுதின மாதிரி இல்லை, அவரோட நேட்டிவ் லேண்டை அவர் மிஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் இந்த போம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக அவங்க லவ் பண்ணுற, அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த அவங்க மிஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயம், அது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு திங்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அந்த ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த திங்ஸோ அந்த ஹியூமனோ இவரை நினச்சிட்டே இருக்கணும், இவரை விட்டு போகக்கூடாது அப்படின்றதுலேயும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு லேடியாக மட்டும்தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மேபி அது அவரோட ஹோம் டவுன், அவரோட நேட்டிவ் லேண்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட இமேஜினேஷன், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து 20th சென்ச்சுரியில் லிட்ரேச்சரில் எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு லவ் போமாக இருந்துச்சு. 20th சென்ச்சுரியில் இவருமே ஒரு கிரேட்டஸ்ட் போயட்டாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டார். ஸோ 1971ல் வந்து இவர் நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வாங்கியிருக்கிறாரு. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இவர் ஒரு வார்னிங்கோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இஃப் யூ ஃபர்கெட் மீ, ஒரு வேளை நீ என்னை மறந்துட்ட அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கொஷின் இருக்குது, அந்த கொஷினை நீ கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ என்னை மறக்கிறியோ இல்லை என்னை விட்டு போறியோ அதெல்லாம் நீ பண்ணிக்கோ. ஸோ இவர் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு கிளாரிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாரு. ஸோ அந்த என்டையர் போம் ஃபுல்லாகவே அவரோட அந்த கிளாரிஃபிகேஷன் தான் இருக்கும். ஓகேவா? அவர் என்ன அவங்கக்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு, அது வந்து இவரை பற்றி சொல்கிறதாவும் இருக்கலாம், இல்லை அவங்க எப்படிலாம் இருக்கணுன்றதை இவர் சொல்கிறதாவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ 2 பேருக்காகவுமே இந்த போம் எழுதியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த வேர்ல்டில் எல்லா விஷயத்தோடையும் ஒன்றை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. லவ்வர்ஸ்குள்ளே சில ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, எங்கே பார்த்தாலுமே அவங்களோட லேடி லவ் இல்லைன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி
இவரும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா திங்ஸோடையும் என்னால் உன்னை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. எங்கே பார்த்தாலும் அது வந்து மூணாக இருக்கலாம், இல்லை என்னோட விண்டோக்கு வெளியே தெரிகிற அந்த ஆட்டம் பிரான்ச்சாக இருக்கலாம், இல்லை டச் ஆஃப் தி ஆஷ், நான் வந்து நெருப்பு பக்கத்தில் இருக்கும்போது அது டச் ஆகும்போது எனக்கு ஃபீல் ஆகிற அந்த ஆஷாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இந்த வேர்ல்டில் இருக்கிற எந்த திங்ஸை நான் பார்த்தாலும் அதை ஃபீல் பண்ணாலும் அப்போ வந்து எனக்கு சென்ஸ் ஆகிறது உன்னோட அந்த மெமரிஸ் தான். நீ என்னோட இருந்த அந்த டேஸ் தான் எனக்கு எப்போவுமே ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கு. இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா திங்ஸுமே உன்னை அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கு. ஈவன் நான் உன்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேன்னு நினச்சிட்டாலும், நான் உன்னை மறந்துட்டேன்னு நினச்சிட்டாலும், இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் வந்து எப்போவுமே உன்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி அந்த வேர்ல்ட்லி திங்ஸ் எல்லாமே உன்னை அடிக்கடி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும்போது அது உன்னை நோக்கி என்னை கூட்டிகிட்டு போகுது. இப்போது ஒரு 2 பேர் லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க செப்பரேட் ஆனதுக்கப்புறமா அவங்களோட மெமரீஸ்லேருந்து அவங்க டோட்டலாக வெளியே வந்துட்டாங்க. ஸோ அந்த மொமெண்ட் சடனாக ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்த ஏதோ ஒரு விஷயம் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு மொமெண்ட் பார்க்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு திங்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, ஆல் ஆஃப் அ சடன் அவங்களோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா? ஸோ எவ்வளோ தான் அவங்க தூரமாக போயிருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் அந்த என்டையர் லைஃப்பை அவங்களுக்கு அகெயின் கொண்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடி காட்டும். அந்த மாதிரி இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா திங்ஸுமே உன்னை அடிக்கடி ஞாபகப்படுத்துது, உன்கிட்ட என்னை வந்து தள்ளிட்டு இருக்குது, உன்னை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி என்னை தள்ளுது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அது ஒரு லைட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மெட்டலாக இருக்கலாம், எல்லாமே உன்னை நோக்கி போகிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அகெயின் அண்ட் அகெயின் நீ அவள் கூட இருந்தால் தான் உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும், இல்லை அந்த மெமரிஸ் தான் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான மெமரிஸ் அப்படின்னும், ஸோ அந்த ஒரு லைஃபுக்கு நீ அகெயின் போகணும் அப்படின்னு சொல்லி என்னை கைட் பண்ணுற மாதிரி, என்னை ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த லைன்ஸில் எல்லாமே அது அவரோட லேடி லவ்க்காகவும் அவர் எழுதியிருக்கலாம், இல்லை அவரோட நேட்டிவ் லேண்டுக்காகவும் எழுதியிருக்கலாம். ஒரு 13 months நியர்லி 1 year அவரோட நேட்டிவ் லேண்ட்லேருந்து வெளியே இருக்கிறாரு, இவ்வளோ நாள் அங்கே இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, என்ன தான் வெளியே இருந்தாலும் அவரோட நேட்டிவ் லேண்ட் அந்த இடத்துல இருந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் அவருக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ அந்த டேஸை வந்து அவர் மிஸ் பண்ணுறாரு. எவ்வளோ தான் அவர் தூரமாக போனாலும் அங்கே இருந்த மெமரிஸை வந்து அவர் மிஸ் பண்ணுறாரு. அகெயின் அங்கே போகணும் அப்படின்றது வந்து அவரை அறியாமலே அவரோட சோல் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றதையும் சொல்கிறாரு. தென் இதில் லிட்டில் போட்ஸ் அப்படின்னு எதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பீக்கரோட இன்னெவிட்டபிலிட்டி. அவரால் இதை வந்து தடுக்க முடியல. என்னதான் அவர் வந்து இந்த மெமரிஸ் வேண்டாம், நான் யாரையும் மிஸ் பண்ணல, நான் யாரையும் நினச்சி பார்க்க மாட்டேன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு என்னதான் அவங்கள கன்சோல் பண்ணிக்கிட்டாலுமே அது வந்து ஒரு இன்னெவிட்டபிளான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு லிட்டில் போட் வந்து அது கடலில் போனதுக்கப்புறமா யாருமே அதை கண்ட்ரோல் பண்ணலைனாலும் அது பாட்டுக்கு நீந்திட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இவருக்கு அந்த மெமரிஸ் வந்ததுக்கப்புறம் இவர் அதை வந்து எந்த விதத்துலேயும் ஃபோர்ஸ் பண்ணல. பட் இவரோட மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகுது. நான் உன்னை நோக்கி வரணும், உன்னோட நான் இருந்தால் தான் என்னோட லைஃப் நல்லா இருக்கும், இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வருது. ஸோ இந்த வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ் எல்லாமே உன்னை ஞாபகப்படுத்துது, உன்கிட்ட என்னை கூட்டிகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, பிட்டர் அண்ட் ஸ்வீட் 2 விஷயத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இதில் வந்து இந்த லைன்ஸ் பார்க்கும்போது இதில் அவரோட கோவமும் தெரியுது, அட் த சேம் டைம் அவரோட லவ்வும் ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன அப்படின்னா, உன்னோட லவ் ஃபேட் ஆச்சு அப்படின்னா என்னோட லவ்வும் அதே மாதிரி ஃபேட் ஆகும். எந்த அளவுக்கு நீ எந்த மெஷர்மெண்ட்டோடு மறந்து போறியோ அதே அளவுக்கு நானும் உன்னை மறந்து போவேன், உன்னை விட்டு விலகி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கோவமாக இருக்கும்போது நம்ம பேசுவோம் இல்லையா, நீ என்ன பண்ணுறியோ அதை தான் நான் ரிப்பீட் பண்ணுவேன்ட்டு, அதே மாதிரி தான். ஸோ இது வந்து அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, நீ இந்த மாதிரி மறக்கக்கூடாது, நீ மறக்காமல் இருந்தால் தான் நானும் மறக்காமல் இருப்பேன் அப்படின்றதையும் இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் நீ என்னை மறந்தேன்னா நானும் உன்னை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக சொன்ன மாதிரியும் இருக்குது. ஸோ 2 விதமான ஆட்டிடியூட். ஸோ அவரோட லவ் அண்ட் ஈகோ 2 இமோஷனுமே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து சென்ஸ் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி. அதாவது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கான ரெஸ்பாண்ட், அதுக்கான ரிப்ளை தான் என்கிட்ட இருக்கும். இதில் வந்து அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்றது ஃபேட் ஆகும். அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்றது இருந்தால் என்ன தான் அவங்க ஹேட் பண்ணாலும், எவ்வளோ தான் அவங்க மறந்து போனாலும், மிஸ் பண்ணல, நம்மளை விட்டு போனாலும் நம்ம சைடில் இருக்கிற லவ் வந்து குறையாது இல்லையா? ஆனால் இந்த மாதிரி லவ்வில் வந்து கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கும். இவங்க வந்து நீங்கள் லவ் பண்ணால் நானும் லவ் பண்ணுவேன், நீங்கள் விட்டு போகிறீங்கன்னா எனக்கும் அதை பற்றி கவலை இல்லை, இந்த மாதிரியான லவ் வந்து அன்கண்டிஷ்னல் கேட்டகரியில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் ஒரு வார்னிங் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நீ ஒரு வேளை சடனாக ஒரு நாள் நீ என்னை மறந்துட்ட அப்படின்னா
நீ அப்படி மறந்ததோட விட்டுறணும். என்ன ஏன் நீ தேடக்கூடாது. ஓகே அப்படின்னு நீ உன்னோட லைஃப்பை பார்க்க போயிடணும். என்னை பற்றி யோசிக்கவே கூடாது, என்கிட்ட வரணும்னு நினைக்கவே கூடாது. அப்படி நீ வந்தாலும் நான் ஆல்ரெடி உனக்கு முன்னாடியே மூவ் ஆன் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, உன்னை மறந்து நான் என்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், நான் எப்போவோ மூவ் ஆன் ஆயிருப்பேன். ஸோ நீ வந்து என்னை மறந்துட்ட அப்படின்னா திரும்ப என்னை பற்றி நினைக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, ஸோ இது வந்து எந்த இடத்துலையுமே அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றதே இல்லை. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு ஈகோ ஃபைட் மாதிரி தான் அங்கே ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு நம்ம ஒரு கேர்ள் அண்ட் பாயோட லவ்னு கம்பேர் பண்ணுறோமோ அதே அளவுக்கு பொயட்டோட அவரோட நேட்டிவ் லேண்டையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, நேட்டிவ் லேண்டையும் இவர் வந்து வார்ன் பண்ணுறாரு, நீ என்ன மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேட்டிவ் லேண்டையும் அவர் அப்பப்போ வார்ன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு அவரோட நேட்டிவ் லேண்ட் மேலே அவருக்கு ஒரு லவ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நீ ஒரு வேளை இந்த லவ் அப்படின்றது ரொம்ப லாங், ரொம்ப மேட், ஒரு கிரேசியான ஆட்டிடியூடாக இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா அது உன்னோட லைஃப் லாங் சக்சீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, நீ இப்போ ஒருத்தவங்க வந்து லவ் லைஃப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அதை வச்சு தான் அவங்களோட லைஃப், அந்த லவ் லைஃப் வந்து சக்சீட் ஆகும். ஓகேவா, அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக டாக்ஸிக்காக இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா டே பை டே அது இன்னும் டாக்ஸிக் ஆகிட்டே தான் போகும். அதில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அது ப்ளசன்டபுளாக இருக்குது, அது லவ்லியாக லைவ்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எமோஷ்னலி அங்கே ஒரு பாண்ட் இருக்கும். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹோப்போடு அவங்க சக்சீட் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஸோ நம்ம என்ன மாதிரி அதை பார்க்குறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை நீ என்ன ஹார்ட் அப்படின்ற அந்த ஷோரில் வந்து தனியாக விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா அந்த ரூட்ஸ் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. ஓகேவா, இப்போ நம்மளை வந்து ஒருத்தங்க கண்டினியூஸாக ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு அது வெறுத்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேணாம், இப்படி ஒரு லைஃப் நம்ம லீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீ என்னை வந்து உன்னோட ஹார்ட்டில் ஒரு ஷோரில் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா நீ திரும்பி பார்க்கும்போது நாங்கள் இருக்க மாட்டேன். ஏன்னா மேபி நான் என்னோட இன்னொரு லவ்வை தேடி இருக்கலாம். நீ ஒரு வேளை என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக என்னோட ஆர்ம்ஸ் வேறு ஒரு லவ்வை தேடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நான் மூவ் ஆன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, நான் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அகெயின் அவரோட லவ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நான் அங்கேயே நின்றுட்டு இருக்க மாட்டேன், உனக்காக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அகெயின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈச் டே ஈச் ஆர் நீ எப்போவுமே என்னை நினச்சிட்டே இருந்த, அந்த ஒரு ஃபீல் உனக்கு இருந்துச்சு, நீ என்னை மிஸ் பண்ணுற, என்னை வந்து லவ் பண்ணல, நம்ம கண்டினியூஸாக பேசலை, டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எதுவுமே நடக்கலை, பட் நீ என்னை மிஸ் பண்ணுற அந்த ஒரு தாட் உனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீல் வந்து அன்ஷேக்கபிள், அதை யாராலையும் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அந்த ஃபீல் வந்து அப்படியே இருக்கும். அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு லவ் வந்து அகெயின் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும். அந்த ஒரு லவ் வந்து என்னை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ எல்லா இடமும் பார்க்கும்போது எனக்கு உன்னோட ஃபீல் வருது இல்லையா, அதே மாதிரி உனக்கும் தோணும். ஸோ ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் சேர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு ஈச் டே ஈச் ஆர் உனக்கு என்னோட ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஃப்ளார் அப்படின்னு எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஃப்ளார் எந்த அளவுக்கு லவ்லியாக இருக்குதோ, நேச்சுரலாக இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம லவ்வும். ஓகேவா, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் ஃபயர் இஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது உண்டு, எனக்குள்ளே எப்போவுமே ஒரு நெருப்பு மாதிரி ஒரு விஷயம் எரிஞ்சிட்டே இருக்குது, அந்த நெருப்பு வந்து எப்போவுமே அணையாது, அது ஹார்ட் ஒர்க்காக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், வன்மமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போவுமே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் அன்ஸ்டாப்பபிளாக அது எப்போவுமே எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த லவ் அப்படின்றது. அது என்னோட ஹார்ட்டில் நெவர் டை, அது இறந்தே போகாது, எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, அதுக்காக தான் அந்த ஃபயர் இஸ் ரிப்பீட்டட், எவ்ரி டைம் அந்த ஃபயர் இருக்கும். அது அந்த லேடி லவ் ஆர் நேட்டிவ் லேண்ட் ஏதோ ஒன்று, பட் அந்த ஃபயர், அந்த லவ் அவருக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஸ்டன்ட் ஃபீலிங் அண்ட் லவ், ட்ரூ லவ் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அகெயின் ஒரு ரீயூனியன் அதை க்ரியேட் பண்ணும். நேச்சுரலி அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிக்கும்போது ஸ்பீக்கர் எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, எவ்வளோ நாள் இந்த லேடி லவ்வும் அதே மாதிரி அவரும் வாழ்கிறாரோ அஸ் லாங் அஸ், எவ்வளோ வருஷம் வேணால் வாழலாம், அவ்வளோ நாளும் அவங்களோட லவ்வும் சக்சீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமைன்ஸ் நெவர் லீவிங், அது வந்து என்றைக்கும் அவங்கள விட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மேபி நேட்டிவ் லேண்டாக இருக்கலாம். எவ்வளோ தான் அவர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், எவ்வளோ நாள் கழித்து வந்தாலும் அந்த லவ் எப்போவுமே அவருக்குள்ளேயே இருக்கும். அதை யாராலையுமே மாற்ற முடியாது. நேட்டிவ் லேண்ட் மேலே எல்லாருக்குமே எப்போவுமே ஒரு லவ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த லவ் எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு எட்டர்னல் பாண்ட். என்ன தான் அவர் மேலே கோபம் இருக்குது, நீ என்னை விட்டுட்டு போனால் நானும் போயிடுவேன், நீ பேசலைன்னா நானும் பேச மாட்டேன், இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் சொன்னாலும் இது ஒரு எட்டர்னல் பாண்ட். எத்தனை வருஷம்
கடந்து போனாலுமே அந்த மெமரிஸ் நம்ம கூடவே இருக்குது. அகெயின் ஒரு சான்ஸ் கிடச்சா நம்ம சேர மாட்டோமா, நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்குது இல்லையா? ஸோ இது ஒரு எட்டர்னல் பாண்ட். இதை யாராலையுமே பிரேக் பண்ணவே முடியாது. அவங்க 2 பேரும் ரொம்ப சின்சியராக டிவோட்டடாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரீயூனியன் இருக்கும். அவங்க சேர்ந்து நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்சன் அவரோட நேட்டிவ் லேண்ட் இல்லைன்னா அவரோட லேடி லவ் அவங்கள மிஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் ஈகோவாக இருந்தாலும் அதில் ஒரு லவ் எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்பவே லவ்லியாக இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.